எவ்வளோம்மா? கிலோ 40. 3 கிலோ 100 ரூபாவா? இந்த வரேன். ஊத்து. அவ்வளோதான். போதும் நினைக்கிறேன். போதுங்க. கொஞ்சம் பழம் வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஹனி கொஞ்சம் ஊற்று, பால் கொஞ்சம் ஊற்று. போதும் நினைக்கிறேன். ரொம்ப மேஷாக மிக்சியில் இருக்கா வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கும்ல அது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? வெயில் தாறுமாறு வேறு லெவலில் வச்சுட்டு வெயில். இன்றைக்கி சனிக்கிழமை. என்ன சமையல் உங்கள் வீட்டில்? நாங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் கோயில் புளி சாதம் மாதிரி ஒரு புளியை கலக்கிட்டு ஒரு தயிர் சாதம் கலந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும். அதுவும் நல்லாயிருக்கும் இல்லையா? புளியோதரை பொடி. ஆமாம், புளியோதரை பொடியில் ஒரு புளி சாதம், கோயில் புளியோதரை மாதிரி நல்லா இருக்குமா? அது திருப்பி பழம் என்னது வருது? முலாம்பழம் வாங்கிட்டு ஒன்று. அது கிண்ணி பழம் வேறு, முலாம்பழம் வேறு. எது டேஸ்ட் ஜாஸ்தி தெரியல. நான் முலாம்பழம் சாப்பிட்டேன். ஜூஸ் வரும் அப்படின்னு வாங்கி விட்டேன். சரி, முலாம்பழம் வாங்கி வரலாம். வாங்க. அப்படியே இது நான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டோமா? இது தூக்கி போட்டுறாத. அது உள்ள பாக்ஸுங்க. இது வந்து பையன் பேரனுக்கோசரம் வாங்கினது. இது போட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா மேலே அப்படியே சூப்பராக இருக்கும். ஸ்டார்ஸு, நிலா. அவன் பேரனுக்கு வந்து நிலா ரொம்ப பிடிக்கும். நிலா, ஸ்டார். எவ்வளோ வாங்கி வரேன். எவ்வளோம்மா? கிலோ 40. 3 கிலோ 100 ரூபாவா? இந்த வரேன். பழமாக இருக்குல்ல இது? இது எவ்வளோ இருக்குது? 2.5 கிலோவா? எவ்வளோ தரணும்? எவ்வளோ தரணும்? இந்தம்மா. சரி, ஓகே. இது கிண்ண பழம் டேஸ்ட் வருமா? வராது இல்லை? இது வேறு மாதிரி இருக்கும். என்ன தெரியல, சாப்பிட்டது இருக்கும். ஓகே. ஆமாம், இந்த பழம் 2.5 கிலோ இருந்துச்சு, 100 ரூபா நாங்கள். சரி, அந்த அம்மா பாவம் வெயிலில் வந்துட்டுங்க. அந்த மாதிரி என்னத்தை வியாபாரம் பண்ணுறது? வாங்கியாச்சு. மாய் கூட தாங்குமா? அறந்துருமா? போட்டாச்சு. அறந்து உந்தாலும் வந்துடும் கூட. மாய் ஆலைய காம உருளைக்கிழங்கு சுமாய். உருளைக்கிழங்கு வாங்கிட்டு சொன்னாங்க. இப்போ வாங்கிட்டு வரணும். வண்டி சாவி மேலே இருக்கு. ட்ரீ என்ன பண்ணுற? என்ன சாப்பிட்ற? தோசை சட்னியா? சாப்பிட்டு முடி. குளிச்சுட்டான். முந்திரி பருப்பெல்லாம் சாப்பிட்டியா? முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சாப்பிட்டியா? சரி, வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வரேன். அது காலி ஆகட்டும், திராட்சை காலி ஆகட்டும். வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேன். இங்கே இருக்காது, இந்த ரேஷன் கடையில் தான் இருக்கும். சரி, உருளைக்கிழங்கு வாங்கிட்டு சொன்னாங்க. ஆனந்தலாம் அங்கே வெயில் தாறுமாற அடி. மாய் உள்ளே போய் கதை முட்டானா காது கேட்காது. இந்த வளர்ச்சிக்கு அறந்து உந்துற போகுது. இது வலி பார்த்து அறந்து உந்துற போகுது. தூக்கு உந்துற போகுது. பார்த்து அவ்வளோதான். உருளைக்கிழங்கு 1/2 கிலோக்கு 1 கிலோண்ணா. 1/2 கிலோ 1 கிலோ 1/2 கிலோவா? சரி. இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். வெள்ளமணியா? வெள்ளம் செய்ய நாட்டு சக்கரை. வெள்ளம் சக்கரை வேணாம், நாட்டு சக்கரை தான் வாங்க. வெள்ளம் போடலாமா அதில்? இல்லாட்டி வெறும் பழம் கூட சாப்பிட்லாம். தாறுமாறாட்டி இந்த வெயில். இங்கே பாருங்கள், ஒரு மேகத்தை காணும். சும்மா சுரிநடி. இன்றைக்கி ஆக்சுவலாக மத்தியானம் வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கும். நம்ம வீட்டு அந்த பார்க் திறந்துருக்கேன். இவ்வளோ நேரம் மூடுறாங்களே இவ்வளோ சீக்கிரம். உருளைக்கிழங்கு, அது உருளைக்கிழங்கு வந்து மண் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஸ்வீட் உருளைக்கிழங்குன்னு இருக்கும். போய் பார்க்கலாம். இன்றைக்கி இனிமேல் நான் புளி சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. தயிர் சாதம், புளி சாதம் பண்ணி தயிர் சாதம் பண்ணிவிட்டு, தயிர் சாதத்தில் வந்து இந்த திராட்சை,
இந்த மாதுளம் பழம்லாம் போடுவாங்க. வீட்டில் ஒரு மாதுளம் இருக்குது, அதை போட்டு பண்ண சொல்லியிருக்கிறேன். அது பண்ண இந்த சட்னி உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு கேட்டேன். கிலோ 40 ரூபா. மண் உருளைக்கிழங்கு இதில் இதுதான் நல்லா மண்ணு தானே, எல்லாம் மண்ணு விலை தான். 1 கிலோ எடுத்துக்கிறேன். செம்மானும் இல்லை ஊரில் வந்துச்சேன். எது எந்த கிழங்கு நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் எதுனா சொத்த நொத்தையாக இருக்கும். அது சரியில்லை இது சரியில்லைன்னு போடுங்க. அவ்வளோதான், வேறு என்ன. அப்போதான் நாளைக்கே அமாவாசையா. இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இங்கே நாளைக்கு அமாவாசைன்ட்டு. அமாவாசை நாளைக்கு ஒன்றும் கிடையாது, திங்கக்கிழமை தான். நான் நாளைக்கு ஆக்சுவலாக பிரியாணி வீட்டில் செய்யலாம், எறா பிரியாணி செய்யலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ வச்சு கடைக்கு வர ஒருத்தன் சொல்லிட்டு போனால் நாளைக்கு அமாவாசை. இப்போலாம் அடிக்கடி கண்டு நேற்று கண்டு போச்சு தெரியுமா? அடிக்கடி கண்டு போகுது இப்போ வெயில் காலத்தில். 11:20 வெயில், 11:15 எப்படி அடிக்குது பாருங்கள் வெயில். அப்பா மண்டே அப்படி சூடாக இருக்குது, அந்தளவு வெயில் அடிக்குது. ஸோ 1/2 கிலோ கேட்டாங்க, நான் 1 கிலோ வாங்கிட்டேன். இருக்கட்டும், உருளைக்கிழங்கு அவ்வளோ சேரம் கெட்டு போகாது. வெயிலுக்கு செம்ம வெயில் காட்டுவீங்க. நம்ம ஏரியா எப்படி பாருங்கள். உருளைக்கிழங்கு ஒருவல் எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி நான்ஸ்டிக்கில் நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இந்த முலாம்பழம் வாங்கலாமா 100 ரூபாய்க்கு? ஒரு பழம் 100 ரூபா வாங்கலாமா சொல்லுங்கள். அது இப்போ காலேருந்து எதுவும் சாப்பிடல. நான் சூரிய மட்டும் தோசை சுட்டு கொடுத்தேன், நான் எதுவும் சாப்பிடல. சரி, ஐயோ வெள்ளம் வாங்கி வர பாருங்கள். வெள்ளம்னா நாட்டு சக்கரைனா போட்டு சாப்பிடணும் பார்க்க. சரி, வெறும் பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு. நாட்டு சக்கரை இருக்குதுன்னு நினைக்கிறேன், வீட்டில் போட்டு பார்க்கலாம். ஓகே, கட் பண்ணி பார்க்கலாம், எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். நாட்டு சக்கரை இருக்கான்னு தெரியல. நாட்டு சக்கரை வச்சுருந்தாங்களே, எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. நம்ம தேடுறப்போ தான் கிடைக்காது. இது என்னது? பிங்க் சால்ட், ஹிந்து பண்ணுவாங்க. இது கிடையாது, நாட்டு சக்கரை இல்லையா? சரி, ஓகே, கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிட்டேன். பழம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். உள்ளே விதையாக தான் இருக்குது. விதை இருந்துச்சா பழம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சரி, அது பிளாஸ்டிக்கை ஓப்பன் பண்ணு, க்ளீன் பண்ணுது. எல்லாம் தேடி தேடி கட் பண்ணி மிக்சியில் அரைக்கலாம். மிக்சியில் அரைக்காமல் இந்த மேஷஸ் இருக்கு இல்லை, இது இருக்குது இல்லையா, இதில் போட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா ஆகிடும்ல. சரி, கட் பண்ணி அதில் போட்டு எப்படின்னு தெரில, எப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சோண்டு ஒரு பத்த மாதிரி இருக்குது. சல்லுன்னு இருக்கேன், சுற்றிப்பா ஒன்றுமே இல்லை. ஆனால் சல்லுன்னு இருக்கும். என்ன சக்கரை போட போறியா? நான் சக்கரை போட நான் சாப்பிட மாட்டேன். என்ன போட போகிறேன்? எதுவுமே போட போகிறது இல்லைங்க. ஒன்றுமே ஸ்வீட்டே இல்லையா? அப்படியே சல்லுன்னு இருக்கேன். நாட்டு சக்கரை இருக்கா? வாங்கி வரட்டேன். இது தேன் இருக்குங்க. தேனா ஊற்றிட்டு தேன் இருக்குது, அந்த தேன் ஊற்றிட்டு இது வந்து தேன். பால் ஊற்றிடலாமா? பால் இருக்குது, ஆறுன பால் இருக்குது. இது வந்து ஹனி, இது கொஞ்சம் ஊற்றிடலாம், சக்கரை போயிடலாம். ஓகே, எப்படி தான் பார்க்கலாம். பால் ஊற்றின அப்புறம் டேஸ்ட்டு. துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு. மேஷ் பண்ணிடுது ஃபுல்லாக. மேஷ் பண்ணிவிட்டு ஹனி ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு பால் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணு. பால் ஊற்றிட்டா மேஷ் பண்ண முடியும் நாங்கள். ஆமாங்க, புரியுதா? நாங்கள் அமுக்குவா விடுங்க. மிக்ஸியில் போட்டால் மாவு மாதிரி ஆகிடும். நல்லா இருக்குல்ல. இது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். பழம் நடுவில் வந்ததுன்னா நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதான் போதும் நினைக்கிறேன். போதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பழம் வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஹனி கொஞ்சம் ஊற்று, பால் கொஞ்சம் ஊற்று. போதும் நினைக்கிறேன். ரொம்ப மேஷ் ஆகிடும். மிக்ஸியில் இருக்கா வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கும்ல அது. போதுங்களா?
போதும் 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 பால் இருக்குல்ல அது ஊற்று 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 அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லா மேஷ் ஆகிடுச்சு இல்லை இதெல்லாம் கொஞ்சம் பழம் தான் இருக்குது. சின்ன கிளாஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு குடி எப்படின்னு பார்க்கலாம். போதும் 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 முலாம்பழம் ஜூஸ் கொஞ்சோண்டு தான் தேன் ஊற்றினேன். ஸ்வீட் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது, இதெல்லாம் ஓகே. ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அதான் தேன் ஊற்றியாச்சு. சுத்தமாக சல்லுன்னு இருந்துச்சு முலாம்பழம். ஆக்சுவலாக இந்த பாலும் தேன் ஊற்றப்போ நல்லாயிருக்கு. முலாம்பழம் டேஸ்ட் அப்படியா இருக்குன்னு தெரியல. கிண்ணி பழம் நல்லாயிருக்கும், பட் கிண்ணி பழம் போல முலாம்பழம் வாங்கிட்டேன். சரி நல்லாயிருக்கு. காலையில் இந்த மாதிரி டெய்லி இதெல்லாம் காலையில் ஒன்றும் சாப்பிடுவோம். மணி கிட்டத்தட்ட 11 ஆகிடுச்சு. நானும் ஒன்றும் சாப்பிடல, ஒய்ஃப் ஒன்றும் சாப்பிடல. காலையில் எங்கள் டிஃபனு இன்றைக்கி முலாம்பழம் தான். வாங்க முலாம்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுவோம். மதியானம் மட்டும் புளி சாதம் பண்ணுவாங்க. நீங்கள் புளி சாதம் தயிர் சாதம் அப்படி எடுப்பாங்க. தேங்க்யூ.